வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, 10ஆம் வகுப்பு இயல் 5 உரைநடை உலகம் பன்முகக் கலைஞர் அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்க பாடத்தினுடைய சாராம்சத்தை பார்க்கலாம். இதில் கிட்டத்தட்ட கலைஞர் அவர்களை பற்றி நமக்கு ஒரு 11 தலைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். குழந்தை உள்ள கலைஞர், போராட்ட கலைஞர், பேச்சு கலைஞர், நாடகக் கலைஞர், திரைக்கலைஞர், இதழியல் கலைஞர், இயற்றமிழ் கலைஞர், கவிதை கலைஞர், கட்டுமான ஆர்வலர் கலைஞர், செம்மொழி கலைஞர், என்றுமுள்ள தமிழில் இன்றுமுள்ள கலைஞர் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் அவர் எந்த விதத்தில் இந்த தலைப்புக்கு பொருத்தமான தலைவர் அப்படிங்கிறத பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்ப்போம். முதல்ல பாருங்கள், நுழையும் முன் அப்படிங்கிற பகுதி பாருங்கள். இயற்பெயர் மறைந்து இட்ட பெயர் நிலைக்கும் அளவுக்கு கலைஞர் மு. கருணாநிதி அவர்களை அடையாளப்படுத்தி தன்னை பெருமைப்படுத்தி கொண்டது அவரிடம் இருந்த கலை நுணுக்கம்தான். அவரை பற்றிய பேராசிரியர் அன்பழகனார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கலைஞர் பகுத்தறிவு கொள்கை பரப்பும் சிந்தனையாளர், சிறந்த சிந்தனையாளர், பழுமரக்கனி பயன் கொள்ளும் பேச்சாளர், சிறந்த பேச்சாளர், படித்தவரை கவரும் ஆற்றல் கொண்ட எழுத்தாளர், சிறந்த எழுத்தாளர், கலைத்துறையில் வாகை சூடிய படைப்பாளர், தொட்டது துலங்கும் துறைதோறும் தன் முத்திரை பதிக்கும் திறமையானவர், முத்தமிழிலும் வல்ல வித்தகர், இசை நாடகம் என்ற முத்தமிழிலும் வல்ல வித்தகர் அப்படின்னும், செந்தமிழுக்கு ஒரு தீமையெனில் தம் உயிரும் தந்திட துணியும் தியாக திருவுருவம் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்களை பற்றி யார் சொல்கிறா அப்படின்னா, பேராசிரியர், இணையான பேராசிரியர் அப்படிம்பாரு அன்பழகனார் சொல்கிறாரு. இதை பார்த்துக்கணும் நல்லா, யார் சொன்னா அப்படிங்கிறது கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள், குழந்தை உள்ள கலைஞர், குழந்தை உள்ளம் கொண்டவர் அப்படிங்கிறத ஒரு சிறிய நிகழ்ச்சியின் மூலமாக சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, நானும் என் தங்கையும் மலையை கண்டாலே மயில் போல குதிப்போம் முன்பெல்லாம். மலை கண்ட மைங்க என்ன ஆகும், தொகை விரித்தாடும் அல்லவா, அதுபோல் நாங்கள் குதிப்போம் அப்படின்னு சொன்னார். மலை துளிகளிலே நிற்பதை விட ஆனந்தம் வேறில்லை என்று எண்ணுவோம். உடம்புக்கு ஆகாது உள்ளே வாங்க என்று பாட்டி அன்பாக கோபிக்கிற வரையிலே மலையில் என்ன செய்வோம், நனைந்து கொண்டு ஆடுவோம் பாடுவோம். வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் கூட திண்ணையில் அமர்ந்து மலையை என்ன செய்வோம், ரசிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. திண்ணையில் அமர்ந்து மலையை ரசிப்போம். தெருவிலே சிறு சிறு வாய்க்கால் போல நெளிந்தோடும் மலை தண்ணீரில் நாங்கள் மிதக்க விட்டிருக்கிற காகித படகுகள் எவ்வளவு, எல்லாத்துக்குமே அந்த மழை பெஞ்சால் என்ன செய்வோம், காகித கப்பல் செய்து விட்டு அது ஓடுதா மிதக்குதா அப்படின்னு சொல்லி, மிதக்குதா முழுகுதா அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம், அதை ரசித்து பார்ப்போம் இல்லையா. தாம் எழுதிய புதையல் என்ற புதினத்தில் குழந்தை உள்ளத்துடன் இவ்வாறு பதிவு செய்திருக்கும் கலைஞரை பற்றி அந்த நிகழ்வு தான் இந்த குழந்தை உள்ள கவிஞர் அப்படிங்கிறதுக்கு முக்கியமானது. எதுனா, அவர் எழுதிய எந்த இதழ் புதையல் அப்படிங்கிற புதினத்தில் தான் குழந்தை உள்ளத்துடன் இவ்வாறு பதிவு செய்திருக்கிறார். தானும் தன் தங்கையும் மழையில் நனைந்ததை பாட்டி கடிந்து கொள்ளும் வரை வீட்டிற்குள் வரமாட்டோம் அப்படிங்கிறதையும், காகித கப்பல் செய்து விட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்கிறாரு. அந்த புதினத்தோட பேர் என்ன அப்படின்னா புதையல். இவ்வாறு பதிவு செய்திருப்பதற்கு கலைஞர் படிக்கும் வாசகர் மனமும் கூட என்ன செய்யும், மழையில் நனையும். மழையில் நனைவது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இல்லையா. இசை முகிழ்த்த புலமும் வேளாண் செழித்த நிலமுமான எது, திருவாரூர். அந்த மாவட்டத்தில் எழில் சூழ்ந்த சிற்றூர் எது, திருவாரூரில் திருக்கோலை என்ற ஊரில் பிறந்தவர். அவ்வூரில் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1924 ஜூன் மாதம் 3ஆம் நாள். ஏராள் நிலத்தையும் நாவாள் தமிழையும் பண்படுத்திய விவசாய கவிஞர் முத்துவேலருக்கும் அஞ்சகம் அம்மையாருக்கும் 3வது மகனாக பிறந்தவர் தான் யார், டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஆவார். இது கேட்பாங்க, கலைஞர் எங்கு எப்பொழுது பிறந்தார். 1924 ஜூன் மாதம் 3ஆம் நாள். எங்கே பிறந்தார், திருவாரூர் மாவட்டம் திருக்கோலை என்ற ஊரில் பிறந்தவர். அவருடைய தாய் தந்தையார் பேர் என்ன அப்படின்னா முத்துவேலர் அஞ்சகம் அம்மையாருக்கு 3வது மகனாக பிறந்த பெருமைக்குரியவர் தான் யார், டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அடுத்தது பாருங்கள், போராட்ட கலைஞர் அப்படிங்கிறதுல அவர் எப்பயிலிருந்து சிறு வயதிலிருந்தே போராட்ட பண்புடனே வளர்ந்தவர். தாம் பிறந்த திருக்குவளையில் என்ன செய்தார், தொடக்க கல்வியை நிறைவு செய்த பிறகு திருவாரூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தார். அங்குதான் தமக்கு அரசியல் அரிச்சுவடியாக அமைந்த ஒரு புத்தகத்தை துணைப்பாடமாக படித்தார். இது மாணவர் கலைஞர்
கலைஞர் மாணவராக இருந்தபொழுது இந்த நிகழ்வு. 1921 சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் என்ன செஞ்சார்? முதலமைச்சராக இருந்த பனகல் அரசரின் சாதனைகளை கூறக்கூடிய நூலாக இருந்தது அந்த நூல். பள்ளி முடிந்த மாலை வேளைகளில், சாயங்கால வேளையில் தாம் எழுதிய வாருங்கள் எல்லோரும் என்ன செஞ்சார்? போருக்கு சென்றுடுவோம் அப்படிங்கிற தொடங்கக்கூடிய பாடலை என்ன செய்வார்? முழங்கியபடியே. அந்த காலத்தில் இந்தி கட்டாயமாக இருந்துச்சு. அப்போ இந்தி திணிப்பை எதிர்த்து போராட மாணவர்களையும் திரட்டி கொண்டு என்ன செஞ்சார்? திருவாரூர் வீதிகளில் ஊர்வலம் வந்தபோது தான் அவருக்கு வயது என்ன அப்படின்னா 14 வயது. போராட்ட பண்புடனே வளர்ந்தவர் கலைஞர். அந்த போராட்ட பண்பை அவருக்கு இருந்த கலைத்தன்மையையும் வளர்த்த நிகழ்வாகும். அடுத்தது பேச்சு கலைஞர். எவ்வாறு பேசுறதுல கலைஞரை ஜெயிக்க யாராலையும் முடியாது, அந்தளவு அணித்தரமான பேச்சாளர். இளமை பருவத்திலேயே தந்தை பெரியாரின் பகுத்தறிவு கருத்துக்கள் கலைஞரை ஈர்த்தன. யாருடைய பகுத்தறிவு கொள்கை? தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு கொள்கை. அது அல்லாமல் பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா ஆகியோரின் பேச்சாற்றலும் அவர் என்ன செய்தது? கவர்ந்தது. மேடை பேச்சினில் பெருவிருப்பம் கொண்ட அந்த கிராமத்து இளைஞர் என்ன செஞ்சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நட்பு அப்படிங்கிற தலைப்பில் அவர் ஆற்றிய சொற்பொழிவானது பலராலும் பாராட்டப்பட்டது. அதனால் பள்ளி பருவத்திலேயே மாணவர்களுக்கு பேச்சு பயிற்சி அளிப்பதற்காக என்ன செஞ்சார்? சிறுவர் சீர்திருத்த சங்கம் அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றம் ஆகிய அமைப்புகளையும் தொடங்கி தன்னை போன்ற இளைஞர்களுக்கு பேச்சாற்றலை வளர்க்க உதவியாக இருந்தார். தமிழர் தமிழ்நாடு என்ற சிந்தனையிலேயே தன் வாழ்நாளை செலவிட்ட பெருந்தலைவர் அப்படின்னா கலைஞர் அவர்கள். நாம் சென்ற இடமெல்லாம் செறிவாக தமிழ் பேசி தமிழ் உணர்வை, தமிழ் இலக்கியத்தை, பகுத்தறிவை, மத ஒருமைப்பாட்டை, சமூக நல்லிணக்கத்தை, தன்மானத்தை நமக்கெல்லாம் ஊட்டிய பெருமைக்குரிய பெருமகனார் டாக்டர் கலைஞர். இளைய தலைமுறையே எழுவாய், செய்யப்படு பொருள் பயனிலையில் விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன்காண ஆழ உழுவாய் என்று தமக்கே உரிய ஒரு சிறந்த நடையில் பேசக்கூடியது கலைஞருடைய முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரையாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாடக கலைஞர். அதாவது பேச்சு திறமை மட்டுமல்லாமல் நாடகத்திலையும் அவர் தானே கதை எழுதி நாடகத்தில் நடிச்சிருக்கிறாரு. தமக்கே உரிய தனி நடையால் தமிழரை மேடை நாடகங்களின் பக்கம் ஈர்த்தார் கலைஞர். அவர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் எப்போ வந்தது அப்படின்னா 1944 அரங்கேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ உட்பட்ட பல நாடகங்களையும் எழுதினார். அதில் தாம் எழுதிய தூக்குமேடை என்னும் நாடகத்தில் நடிகர் எம்.ஆர். ராதாவின் வேண்டுகோளுக்காக என்ன செய்தார்? மாணவ தலைவராக கருணாநிதி அவர்கள் நடித்தார். அந்த நாடகத்திற்கான பாராட்டு விழாவில் தான் அவருக்கு கலைஞர் என்ற சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. குறிச்சுக்கணும், இது இம்பார்ட்டன்ட். கலைஞர் என்ற சிறப்பு பெயர் அவர் எழுதிய தூக்குமேடை என்ற நாடகத்தில் அவரை நடித்ததுக்காக சிறப்பாக வழங்கப்பட்ட பெயர். அதுதான் பின்னர் என்ன ஆயிடுச்சு? மக்கள் அவரை அன்புடன் அழைத்த பெயராக மாறியது. இன்றைய அளவுக்கு என்ன செய்வோம்? டாக்டர் கலைஞர் அப்படின்னு தான் சொல்கிறோம். அடுத்தது திரைக்கலைஞர். கலைஞரின் திறமையை உணர்ந்த இயக்குனர் ஏஎஸ்ஏ சாமி மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலாக நடித்த படம் எதுனா 1947 ராஜகுமாரி என்ற படத்துக்கான முழு வசனத்தையும் எழுத சொன்னார். படம் என்னாச்சு? அமோக வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. கலைஞரின் கதை வசனத்தில் எம்ஜிஆரின் நடிப்பில் அடுத்த படம் என்னன்னா மருதநாட்டு இளவரசி, மந்திரி குமாரி, நாம், மலைக்கல்லன் முதலான படங்கள் தொடர்ந்து வெளிவந்தன. அடுத்தது கலைஞரின் வசனங்கள் என்ன அப்படின்னா, சொல் புதிது சுவை புதிது என்று கேட்போர் வியக்கும் வண்ணம் அமைந்தன. சாதாரணமாக எழுத மாட்டார், எல்லாத்த விட வித்தியாசமாக எழுதக்கூடிய ஒரு சிறந்த பண்பாளர். தமிழ் திரையுலகில் திருப்பு முனையாக பாவலர் பாலசுந்தரம் கதை எழுதிய பராசக்திக்கு திரைக்கதை வசனம் எழுதிய கலைஞர். படம் வெளிவந்த மறுநாள் என்னாச்சு? பாரங்கும் பராசக்தி பற்றி தான் பேச்சு. மிகச்சிறந்த வசனம் அதில் இருக்கும். நீதிமன்ற காட்சி உட்பட அவரது கருத்த ஆழமிக்க கலை நியமிக்க வசனங்களுக்கு தம் நடிப்பாலும் உச்சரிப்பாலும் உயிர் கொடுத்தவர் யார் அப்படின்னா செவாலிய சிவாஜி. தமது முதல் படத்திலேயே நடிப்பின் உச்சத்தை தொட்டவர் சிவாஜி கணேசன். கதை வசனத்தில் சிகரத்தை தொட்டவர் யார்? கலைஞர். முதல் படத்தில் நடிப்பின் உச்சத்தை தொட்டவர் சிவாஜி கணேசன். கதை வசனத்தில் சிகரத்தை தொட்டவர் அப்படின்னா யார் அப்படின்னா டாக்டர் கலைஞர். அதன் பிறகு சிவாஜி கணேசன் நடிப்பில் உருவான திரும்பிப்பார், மனோகரா, ராஜாராணி முதலிய திரைப்படங்களும் கலைஞரின் கதை வசனத்தில் வெற்றி படங்களாக அன்றைய நிலையில் அமைந்தது. அறிஞர் அண்ணாவின் ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞரின் வசனங்களை பேசி நடித்தவர் யார் அப்படின்னா சிவாஜி கணேசன். இந்த படத்தில் இடம்பெற்ற 11 பாடல்களில் 4 எழுதினார் கலைஞர். மந்திரி குமாரி
தொடங்கி பல படங்களில் கலைஞர் எழுதிய திரைப்பட பாடல்களுக்கு புகழடைந்தனர். மறக்க முடியுமா எனும் திரைப்படத்தில் இடம்பெற்ற காகித ஓடம் கடலலை போலே மூவரும் போவோம் அப்படிங்கிற பாடல் மிக மிக எல்லாத்தையும் கவர்ந்த ஒரு சிறந்த பாடலாக இருந்தது. காலத்தால் மறக்க முடியாத மக்கள் மனதில் இடம் பிடித்த பாடல் அந்த பாடல். அடுத்து வெறும் அடுக்குமொழி வசனங்களால் மட்டுமே புகழடைந்தவர் அல்லர் டாக்டர் கலைஞர். அவரது வசனங்கள் கேட்பவருக்கு மொழி இன்பத்தை கூட்டக்கூடியது, முற்போக்கு சிந்தனைகளை நமக்கு ஊட்டக்கூடிய ஒரு சிறந்த செயலாக இருந்தது. அடுத்ததாக கலைஞருடைய கதை வசனங்களில் எது பகுத்தறிவு பேசிய படங்கள் என்னென்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். சமூக கருத்துக்களை பேசிய படங்கள் எது அப்படின்னு பார்த்தோன்னா மருதநாட்டு இளவரசி, பணம், நாம் திரும்பிப்பார். பெண்கள் முன்னேற்றம் பேசிய படங்கள் எதுனா மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அரசியல் பேசிய படங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம் பேசிய படங்கள் அப்படின்னா அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை அப்படிங்கிறது. இவருடைய சிறந்த வசனம் பாருங்கள். மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது அப்படிங்கிற பூம்புகார் வசனமும் ராஜாராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக வரும். நாற்றமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன் ஓடி வாருங்கள் என்ற வசனமும், பொறுத்தது போதும் மனோகரா பொங்கி எழு என்ற மனோகரா படத்தின் வசனமும் கலைஞரின் எழுத்து கூர்மையை காலத்திற்கும் நமக்கு எடுத்து சொல்லக்கூடியவையாக அமைந்தது. 1947ஆம் ஆண்டு தன்னுடைய 23ஆம் அகவையில் திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய கலைஞர் தொலைக்காட்சிக்காக எழுதிய ராமானுஜ தொடர் வரிசையிலும் நிறைவாய் எழுதினார். அடுத்தது இதழில், பத்திரிகையில் பாருங்கள். திராவிட இயக்க தலைவர்கள் பெரும்பாலோர் இதழாசிரியர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இளம் வயதிலேயே கலைஞர் மாணவநேசன், இது ரொம்ப முக்கியம், மாணவநேசன் என்ற கையெழுத்து ஏட்டை நடத்தினார். அந்த பயிற்சி தந்த ஊக்கத்தினால் என்னாச்சு, அண்ணாவின் திராவிட நாடு இதழில் தன் முதல் கட்டுரை எழுதினார். அப்போது அவருக்கு வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது. அதே ஆண்டில் முரசொலி வெளியீட்டு கழகம் என்ற பெயரிலும் நிறுவனம் ஒன்றை தொடங்கினார். முரசொலி ஏட்டை கையெழுத்து இதழாகவும் தொடங்கி வார இதழாக்கி நாளேடாக மாற்றினார். இன்றளவும் அது தொடர்ந்து என்னது முரசொலி பத்திரிகை வந்துட்டு தான் இருக்குது. சேரன் என்ற புனைப்பெயரில் அவர் பல கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். என்ன புனைப்பெயர் அப்படின்னா சேரன், இது பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட். சேரன் என்ற புனைப்பெயரில். அடுத்தது எழுத்தை தமது ஆயுதமாக கொண்டு அதன் மீது அளவற்ற நம்பிக்கை கொண்ட தலைவராக திகழ்ந்த பெருமைக்குரியவர் டாக்டர் கலைஞர். தமது எண்ணங்களை, தமது விருப்பத்தை கடைக்கோடி தமிழனுக்கும் கொண்டு செல்ல ஏற்பாடாக அவர் கருதியது எது அப்படின்னா உடன்பிறப்புகளுக்கு எழுதிய கடிதங்களே. கலைஞரின் உரையை நேரில் கேட்டு சுவைத்தவர்கள் எத்தகைய உணர்வினை அடைவார்களோ அதே உணர்வினை அடையும் வகையில்தான் அவரது கடிதங்களும் அமைந்திருந்தன. படிப்பவர்களை வசப்படுத்தும் ஆற்றல் பெற்ற எழுத்துகள் அவையே. தமிழ்நாட்டின் வரலாற்றை ஆய்வு செய்ய நினைப்போருடைய கருவூலங்கள் அவருடைய கடிதங்கள் ஆகும். அடுத்தது இயற்றமிழ் கலைஞர். இயற்றமிழ் கலைஞர் யாரு? மலேசிய மண்ணில் சுபாஷ் சந்திரபோஸின் இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு வீரர் என்ன செஞ்சார்? மலேயா கணபதி என்பவர் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டு இறந்ததை அறிந்த கலைஞர் என்ன செய்தார் அப்படின்னா கயிற்றில் தொங்கிய கணபதி என்ற ஒரு சிறிய கட்டுரை நூலை எழுதிய போது அவருக்கு வயது 22 தான். அனைத்து இந்தியர்களிடமும் இருந்த ஆங்கிலேய எதிர்ப்புணர்வு கலைஞரிடமும் இருந்தது என்பதற்கு இது நம்ம எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய நூல் இது. அடுத்தது தமிழ் மீது தீராத பற்று கொண்ட கலைஞர் இலக்கியத்திலும் பெரும்பங்காற்றினார். நலாயினி, சித்தார்த்தன் சிலை, சந்தனக்கிண்ணம், தாய்மை, புகழேந்தி, அணில் குஞ்சு உள்ளிட்ட பல சிறுகதைகளையும், ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர் கதை, தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம் உள்ளிட்ட புதினங்களையும் எழுதியுள்ளார். தம் வாழ்க்கை வரலாற்றை எல்லாம் என்னன்னு சொன்னார்? நெஞ்சுக்கு நீதி என்ற தலைப்பில் 6 பாகங்களாக, இது முக்கியம், கலைஞர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை நெஞ்சுக்கு நீதி என்ற தலைப்பில் 6 பாகங்களாக பிரித்து எழுதி நமக்காக வெளியிட்டுள்ளார். தம் தமிழ் ஆர்வம் காரணமாக என்ன செஞ்சார்? பழந்தமிழ் இலக்கியங்களுக்கும் அவர் உரை எழுதியுள்ளார். அவற்றில் சங்கத்தமிழ், குறளோவியம், தொல்காப்பிய பூங்கா ஆகியவை குறிப்பிடத்தக்கதாக விளங்குகின்றது. இலக்கண நூலுக்கு இலக்கிய சுவை தோன்றுமாறு எழுதப்பட்ட நூல்தான் கலைஞரின் தொல்காப்பிய பூங்கா என்ற நூலாகும். 142 தொல்காப்பிய நூற்பாக்களை மட்டும் எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரையினை எழுதியிருக்கிறார். மேலும் 150க்கு மேற்பட்ட உண்மைகளை
கலைஞர் வந்து என்ன சொல்ல அதில் ஓமையை கையாண்டுள்ளார். 150க்கும் மேற்பட்ட ஓமைகளை கலைஞர் தன்னுடைய உரையில் கையாண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தியாகும். அவற்றுள் ஒன்று என்னன்னா, நெல்லுக்குள் இருந்து அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளில் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் அல்லாமல் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஒன்றுபட்டு தமிழென்றே தகதகாய ஒளி பரப்பிடும் தமிழர்கள் பல கூறுகளாக பிளவுபட்டு பால்பட்டு கிடப்பது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு. எழுத்துக்களின் ஒற்றுமையை கூற வந்த இடத்தில் தமிழர்கள் தங்களுக்குள் பிளவுபட்டு இருப்பதை கூறிய விதம் வந்து கலைஞருடைய செம்மை மனத்தை சிறப்புட காட்டுகின்றது. நமக்கு கவிதை கலைஞராக எவ்வாறு விளங்கினார் அப்படின்னா, கவி அரங்குகளே தமக்கு இளைப்பாறும் இந்நிழல் அப்படியே இனிமையான நிழல் சோலைகள் ஆயின என்பார் கலைஞர். அறிஞர் கூடும் கவியரங்கத்தை மக்கள் கூடும் கவியரங்கமாக மாற்றியவர் டாக்டர் கலைஞர். பாமரரும் புரிந்து கொள்ளும் எளிமையும் இதயம் தொடும் இனிய சந்தமும் வாய்ந்தவை கலைஞருடைய கவிதைகள் எல்லாம். கலைஞர் இயற்றியுள்ள கவிதைகள் 9 தொகுதிகளாக வெளிவந்து புறநானூற்று தாய் என்னும் தலைப்பில் அமைந்த வசன கவிதையும் புகழ்பெற்ற ஒன்று. சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதிய பின்வரும் கவிதையை படித்தால் படிக்க படிக்க நெஞ்சில் என்னாயிரும் சந்தமிழும். அது சிறு சிறு சொற்களால் அமைந்த கவிப்பூ தான் அது. பாருங்க, இந்த 8 சுவை பிட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்குடை முத்துச்சர சோழனூர் வருவீரே அப்படின்னு சொல்கிறாருங்க. பாருங்க, இந்த 8 சுவை பிட்டுத்தமிழ் கட்டித்தயிர் வட்டில் நிறை கொட்டித்தர பட்டுக்கொடி கொற்றக்குடை முத்துச்சர சோழனூர் வருவீரே அப்படின்னு சிலப்பதிகாரத்தை பற்றி கலைஞர் எழுதியிருக்கிறார். பாருங்க, அடுத்தது அறிஞர் அண்ணா மறைந்த பிறகு வானொலியில் கலைஞர் பாடிய இரங்கற்பா படிப்போரின் உள்ளத்தை உருக்கக்கூடிய ஒன்றாக அமைந்தது. கண்மூடிக்கொண்டு நீ சிந்திக்கும் பேரழகை பார்த்துள்ளேன் என்று மண்மூடிக்கொண்டு உன்னை பார்க்காமல் தடுப்பதென்ன கொடுமை. கொடுமைக்கு முடிவு கண்டாய், எமை கொடுமைக்கு ஆளாக்கிச் சென்றாய். எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், இதையும் தாங்க எதன்னா எமக்கிதையும். கடற்கரையில் காற்று வாங்கியது போதுமண்ணா, எழுந்து வா எம் அண்ணா. வரமாட்டாய் இயற்கையின் சதி எனக்கு தெரியும் அண்ணா. நீ இருக்குமிடம் தேடி யான் வரும் வரையில் இரவலாக உன் இதயத்தை தந்துவிடு அண்ணா. நான் வரும்போது கையோடு கொணர்ந்ததை உன் கால் மலரில் வைப்பேன் அண்ணா என்று முடியக்கூடிய அந்த நீள் கவிதை அறிஞர் அண்ணா இறந்தபோது இவர் எழுதிய இரங்கற்பா. அடுத்தது கட்டுமான ஆர்வலராகவும் கலைஞர் இருந்தார். ஐயன் திருவள்ளுவர் மீது அவருக்கு இருந்த தீராத பற்றின் காரணமாக என்ன செஞ்சார்? தமிழ்நாட்டின் தலைநகராம் சென்னையில் வள்ளுவர் கோட்டமும் தெற்கெல்லையான குமரிமுனையில் வள்ளுவர் சிலையும் அமைத்தார். வள்ளுவர் கோட்டத்தில் திருவாரூர் கோவில் தேரின் மாதிரியான கட்டப்பட்டுள்ள சிற்ப தேர் பலரையும் என்ன செய்தது? கவர்ந்ததாகும். இத்தேரின் மேல் திருவள்ளுவரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதில் கருவறை வாயில் தூண்கள் அழகுற அமைக்கப்பட்டன. இங்குள்ள அரங்கம் வந்து குரல் மணிமாடம் என பெயரிடப்பட்டு அதில் 1330 குரற்பாக்களும் செதுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் இல்லாது அழிந்து போன பூம்புகாரை அதே பொலிவுடன் காண கண்ணகி வாழ்ந்த ஊரில் உருவாக்கப்பட்டது என்னது? பூம்புகார் கலைக்கூடம். இங்கே சிலப்பதிகார காட்சிகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. நூல்கள் படிப்பதில் தீராத ஆர்வம் கொண்ட அண்ணாவின் 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள் அன்றைய முதல்வர் கலைஞரால் திறந்து வைக்கப்பட்டதான் என்னது அண்ணா, அதாவது சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகமாகும். சென்னை அறிஞர் அண்ணா நினைவிடம் முதல் கன்னியாகுமரி காமராஜர் நினைவு மண்டபம் ஈராக கலைஞர் எழுப்பிய கட்டுமானங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பரப்பி வைத்தால் தமிழ்நாட்டின் வரைபடமே என்னாயிரும் முழுமையாக கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது செம்மொழி கலைஞர் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழிலும் தன்னுடைய முத்திரையை படித்த முத்தமிழ் அறிஞர் என்று போற்றப்பட்டார். அவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த காலத்தில் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல பணிகளையும் மேற்கொண்ட பெருமைக்குரியவர். குறிப்பாக மனோன்மணியம் சுந்தரனாரின் நீராறும் கடலத்தை என்னும் பாடலை என்ன செஞ்சார்? அரசு விழாக்கள் அனைத்திலும் வாழ்த்து பாடலாக பாடுவதற்கு வழிவகுத்த பெருமைக்குரியவர். அதோடு மட்டுமல்ல, கல்வித்துறை பள்ளிக்கல்வி உயர்கல்வி என்று இரண்டாக பிரித்தார். பள்ளிக்கல்வி உயர்கல்வி அப்படின்னு சொல்லி இரண்டாக பிரித்து அது தமிழ் வளர்ச்சித்துறைக்கு அதிலேயே என்னது அந்த துறையில் உருவாக்கி அதற்கு தமிழறிஞர் ஒருவரையே அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் செம்மொழி கலைஞர் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டுத்தாருங்க அப்படின்னு சொல்லி புத்தகத்துக்கு பின்னாடியில் இருக்க வினாவுக்கு இதுதான் பதில்.
அடுத்ததாக 2010ஆம் ஆண்டு கோவையில் என்ன செஞ்சாங்க, தமிழ்நாடு அரசின் சார்பில் கலைஞர் உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்திய போது தமிழின் பெருமிதங்களை எல்லாம் விளக்கி செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற பாடலை தொடங்கும் பாடலையும் இயற்றினார். இதை வந்து ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து இசையமைப்பாளராக இருந்தால் இசையமைத்து பல்வேறு இசை வடிவங்களை ஒன்றிணைத்த இந்த பாடல் 3 தலைமுறைகளைச் சேர்ந்த இசைக்கலைஞர்களும் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் இளஞ்சினையில் இருந்தது போலவே குமரியில் நிறுவப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையிலும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்னும் தமிழரின் முதன்மை விழுமியத்தை பொறிக்கச் செய்தவர். என்றுமுள்ள தமிழில் இன்றுமுள்ள கலைஞர் அப்படிங்கிற தலைப்பில் பார்ப்போம். தமிழின் பெருமிதங்களையும் விழுமியங்களையும் மீட்டெடுக்க எண்ணிய கலைஞரான அதற்கான பணிகளை தன் வாழ்நாள் முழுவதும் தொடங்கினார். லட்சக்கணக்கான பக்கங்களை எழுதியதும் ஆயிரக்கணக்கான மேடைகளில் பேசியதும் அவரளவுக்கு செயல்பட்டதுமான தலைவர்கள் மிக மிக குறைவு எனலாம். இவ்வாறு உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்னும் கூற்றுக்கு சான்றாக வாழ்ந்த தலைவர்தான் கலைஞர் அவர்கள். 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் நாள் தன்னுடைய 94வது வயதில் என்ன செஞ்சார், தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமாகிய சிறந்த தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பறவைகள் வந்து கிளைகளை நம்பி அமர்வதில்லை, சிறகுகளை நம்பியே அமர்கின்றன அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு உணர்த்தியக்கூடிய தலைவர் அவர்களுடைய பாடத்திலுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வோம். தங்களது மேலான கருத்துக்களை பதிவிடவும். நன்றி.